ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, உனக்காக இங்கு இந்த சாய் அமர்ந்திருக்கிறேன். இந்த சாய் ஆகிய நான் உன்னை ஒவ்வொரு பொழுதிலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைக்க வேண்டும். அனைத்து உறவுகளுக்கு நேராகவும் உன்னை சிறந்த ஒரு மனிதனாகவும் எல்லாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத குழந்தையாகவும் வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா பொழுதிலேயும் உனக்கு நான் நல்லதை செய்வேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. எல்லா நிலையிலும் உனக்கு லாபங்கள் கிடைக்குமோ என்றெல்லாம் பயப்படாதே. எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் உனக்கான லாபங்களும் உனக்கான அற்புதங்களும் கிடைக்கும். காலம் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நல்லதுகளை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். இன்று சில விதமான தோல்விகளை கண்டாய். அந்த தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. எப்ப பார்த்தாலும் அழுகை, வேதனை என்று ஒன்றுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் நீ இதையெல்லாம் நினைத்து வருந்தலாமா? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் அழுகை, கண்ணீர் இது மட்டும்தான் இருக்கிறது எல்லா நிலையிலும். ஏனென்றால் நீ பிறந்ததிலிருந்து இதை மட்டுமே பார்த்திருக்கிறாய். உனக்கு இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் நல்லதாக நடக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. புதிதாக ஒரு விஷயத்தை ஒரு நபர்கள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அவர்கள்தான் அனைத்தையும் நினைத்து பயப்பட வேண்டும். ஆனால் நீ அப்படி அல்ல. எந்த நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னால் அனைத்தையும் தாண்டி உன்னை வெளிவர முடியும். அந்த அளவுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அமைந்துள்ளது. போக போக அனைத்தும் புரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள்வாய். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உனக்கு எந்த தெய்வம் துணையில்லை என்பதை சொல்ல உன்னால் முடியாது. காரணம், உன்னோடு அனைத்து தெய்வமும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்க தெய்வங்கள் இருக்கிறது. தெய்வத்திற்கு யாருக்கு எப்பொழுது எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது அனைத்தும் தெரியும். உனக்கு துரோகம் செய்தார்கள் பத்தியா? அவர்களுக்கு இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல காலம் இருப்பது போல இருக்கும். உனக்கு என்று நல்ல காலம் ஆரம்பித்ததும் அவர்களுக்கு அடி சறுக்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுதுதான் உனக்கு புரியும், நமக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது, நம்முடைய துரோகிகளுக்கு அடி சறுக்க ஆரம்பித்து விட்டது என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். எதையுமே எப்பொழுதுமே பொறுத்திருந்தால்தான் நடக்க போகும் விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் இது நடக்கும், அது நடந்துவிடும் என்று நீயாகவே கதைகளை எழுதி கொள்ள வேண்டாம். நீயாக ஒரு கதையை எழுதுகிறாய் என்றால் அது 1000 பிழைகள் இருக்கும். நடக்காததெல்லாம் நடக்கும் என்ற நினைப்புகளும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டமாக இருக்குமோ என்ற ஒரு விஷயமெல்லாம் தோன்றும். ஆனால் நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன், இன்பங்கள், வாழ்க்கையில் அற்புதங்கள் அனைத்தும் வந்து தானாகவே சேர ஆரம்பிக்கும். வருமானங்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தடைகளோ தடுமாற்றங்களோ வராது. வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலேயும் யோகம் வரும். யார் என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் நான் உனக்காக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு நிம்மதியாக உன்னை வாழ வைத்துக் கொண்டு நிறைய ஏற்றங்களை உனக்காக அமைத்து கொடுத்து கொண்டு உன்னோடு
இருப்பேன். நீ என்ன நினைத்தாலும் சரிதான். நிறைய கஷ்டம் வருகிறதே, இதிலிருந்து எப்படி மீள போகிறேன் என்று நீ நினைத்தாலும் சரிதான். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்து உன்னை நான் மீள வைப்பேன். உனக்கு என்ன நான் துரோகம் செய்பவனா? உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவனா? எல்லா கஷ்டத்திலும் இருந்து உன்னை காக்க வேண்டும் என்று நினைப்பவன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இன்பத்தையும் எல்லா விதத்திலும் யோகத்தையும் தர வேண்டும் என்று நினைப்பவன். ஒரு குருவாகிய நான் ஒரு பக்தனுக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கணமும் நினைக்க மாட்டேன். நீயாகவே இது நடக்கும் அது நடக்கும் என்று நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு எப்பொழுதும் எல்லா நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மிரண்டு கொண்டு இருக்காதீர்கள். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்து விட்டீர்கள். இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ புதிதாக எல்லாம் பார்க்க போவது அல்ல. என்றும் சரி என்றும் சரி நிறைய மாற்றத்திற்கான காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மாற்றத்திற்கும் உனக்காக இங்கு சாயிருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க சாயிருப்பேன். ஒவ்வொரு காலத்திலேயும் உனக்கு நிறைய விதமான ஏற்றங்களை கொடுக்கவும் இந்த சாய் இருப்பேன். இந்த சாய்க்கு எப்பொழுதும் அழிவுகள் என்பது கிடையாது என்பது உனக்கும் தெரியும். ஆனால் நீ அதெல்லாம் மறந்துவிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று நீயாகவே முடிவெடுத்து விடுகிறாய். எதிலும் குழப்பம் இருக்காது, எதிலும் பயங்கள் இருக்காது. எல்லா விஷயத்திலேயும் ஏற்றங்கள் இருக்கும், எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்கள் அமையும். நீயும் உன் குடும்பமும் செய்த போன ஜென்ம கர்ம வினையால் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தவறுகள் நடந்துவிட்டது. ஆனால் இதற்கு பிறகு எந்த விதமான தப்பான விஷயங்களும் எந்த விதமான தவறான விஷயங்களும் எந்த விதமான மனதுக்கு காயப்படக்கூடிய விஷயங்களும் அமையாது. என்றும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக நான் துணை இருப்பேன். நீங்கள் என்னை எப்படி அழைத்தாலும் அப்படி நான் ஓடி வந்து உனக்கு உதவிகளை அள்ளி கொடுப்பேன். எப்பொழுதும் கூடதான் இருக்கிறேன், கலங்காதீர்கள். உங்களுக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.